அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். வஹ்தத்து தாசியா 9வது பாடம். 9வது ஃபிக்ல 9வது பாடம். முஸ்தஹிக்கு ஜகாத்தி, ஜகாத்துக்கு தகுதியானவர்கள். அல்லாஹ் தலா சொல்கின்றான், இன்னம சதக்காத்து, சதக்காவாகிறது, ஜகாத் ஆகிறது, லில் ஃபுக்ராயி, ஏழைகளுக்காக இருக்கும், வல் மசாக்கீனி, அது ஏழை தான், மிஸ்கின்களுக்காக இருக்கும், வல் ஆமிலின் அலைகா, அந்த ஜக்காத்தின் மீது வேலை செய்பவர்களுக்காக இருக்கும், வல் முஅல்லஃபத்தி குலூபிஹிம், முஅல்லஃபத்து குலூபுகளுக்காக இருக்கும். முஅல்லஃபத்து குலூப் அப்படின்னா இவர்களுக்கு ஜக்காத்து கொடுத்தால் இஸ்லாத்திற்கு வருவார்கள் அப்படிங்கிற கேட்டகரியில் உள்ளவங்க முஅல்லஃபத்து குலூப். அந்த முஅல்லஃபத்து குலூபுகளுக்காக இருக்கும். வஃபிர் ரிகாபி, அடிமைகளுக்காக இருக்கும். வல் காமிரின, கடன்காரர்களுக்காக இருக்கும். ஃபி சபீலில்லாஹி, அல்லாஹ் தாலாவுடைய பாதையில் இருப்பவர்களுக்காக இருக்கும். அதில் பின்னாடி விளக்கம் சொல்லுவாங்க அப்போ என்ன அப்படின்ட்டு. இப்னு சபீலி, வழிப்போக்கர்களுக்காக இருக்கும். ஃபரிலத்தன், இறைவனிடமிருந்து உள்ள ஃபர்லாக, மினல்லாஹ், அல்லாவிடமிருந்து உள்ள ஃபர்லாக, மஃபூல் முத்தலக்கு. வல்லாஹ் வயரவன் அலீமுன் ஹக்கீம், அறிந்தவன், ஹக்கீம் ஞானமிக்கவன். ஃபுக்கரானா ஏழை, மிஸ்கின் ஏழை. அடுத்தது ஆமிலின் அலைகனா அந்த ஜக்காத்துக்கு வசூலிக்கிறவங்க, போகிறவங்க வரவங்க, அந்த மாதிரி எழுதுகிறவங்க, அவங்க ஆமிலின் அலைகா, அதாவது ஜக்காத்துக்கு வேலை பார்க்குறவங்க. அடுத்து ரிக்காபுனா அடிமை சீட்டு, அந்த காலத்தில் அடிமை முறை இருந்துச்சு. இவர் பணம் கொடுத்தா இவர் உரிமை அடைந்து விடுவார் அப்படின்ட்டு இருந்துச்சுன்னா அவனுக்கு ஜக்காத்து கொடுத்து அவன் அடிமைத்தனத்தை மீட்டெடுக்க உதவி புரிகிறது. ஒரு காமிரின்னா கடன்காரர்கள். ஃபி சபீலில்லாஹி, அல்லாஹ்வுடைய பாதையில் போரிட்டு செல்பவர்கள், ஹஜ்ஜுக்கு சென்றிருப்பவர்கள், அதுபோல் உள்ளவங்க ஃபி சபீலில்லா. இப்னு சபீல், இப்னு சபீல்னா கீழே வருது, வழிப்போக்கர்கள், பிரயாணத்தில் உள்ளவங்க, ட்ராவலில் உள்ளவங்க. அஸ்னாஃபுல் ஜக்காத்தி, ஜக்காத்துடைய வகைகள், அதாவது ஜக்காத்து யாராருக்கு கொடுக்கணுமோ அதை பற்றி உள்ளதான் வகைகள். பக்கத்து தக்கரல் குர்ஆன் கரீம், குர்ஆன் கரீம் கூறுகிறது, அஸ்னாஃப வகைகளை, சமானியத்த 8 வகைகளை குர்ஆன் கூறுகிறது. அல்லதீன, எந்த 8 வகைகள் என்றால், யஸ்தஹிக்கூன ஜக்காத்த, ஜக்காத் பெறுவதற்கு தகுதியாகுவார்களே அந்த 8 வகையினர்களை குர்ஆன் கூறுகிறது. வலாக்கின், என்றாலும், கது இன் அக்கதல் இஜ்மாவு, இஜ்மா முடிவு செய்திருக்கிறது. இன் அக்கதனா முடிவு செய்திருக்கிறது, இஜ்மா முடிவு செய்திருக்கிறது. அலா அன்னல் முஅல்லஃபல் குலூபி, அந்த முஅல்லஃபத்து குலூபுகாரங்க இருக்கிறாங்கல்ல, அவர்களுக்கு லா துதுஃபவு, ஒப்படைக்கப்படாது, இலைகி, அவர்களின் பக்கம் ஜக்காத்தை ஒப்படைக்கப்படாது என்பதை அந்த இஜ்மா முடிவு செய்திருக்கிறது. அப்போ 8 வகையில் குர்ஆன் இருந்தாலும் அந்த முஅல்லஃபத்து குலூபுகள் கொடுக்க தேவையில்லை என்று இஜ்மா முடிவு செய்திருக்கிறது. இல்லை அன்னல் இஸ்லாம், ஏனெனில் இஸ்லாம் ஆகிறது கது கவிய, உறுதி பெற்று விட்டது, அம்ருஹு, அவனுடைய காரியங்கள், அது இஸ்லாத்துடைய காரியங்கள் உறுதி பெற்று விட்டது. ஃபலா ஹாஜத்தை, எந்த தேவையும் இல்லை, இலா சர்ஃபி ஜக்காத்தி, ஜக்காத்தை திருப்புவதற்கு, இலைஹி, அவரின் பக்கம் திருப்புவதற்கு, அதாவது ஜக்காத்தை அவர்கள் கொடுப்பதற்கு எந்த தேவையும் இல்லை. அதனால் இந்த 8 வகையிலிருந்து முஅல்லஃபத்து குலூப் அவர்களை நீக்கிவிடலாம் என்று அறிஞர்கள் இஜ்மா செய்து முடிவெடுத்திருக்கிறார்கள். ஃபலா எபுக்கா, இல்லா மிச்சம் இருக்கவில்லை, இல்லா சபோத் அஸ்னாஃபின், 7 வகையை தவிர மிச்சம் இருக்கவில்லை. அப்போ 8 குர்ஆனில் இந்த 8 பேரில் ஒரு ஆளை கழிச்சிட்டா 7, அந்த 7 தவிர மிச்சம் இருக்கவில்லை. துஸ்ரஃப் இலைஹிம், அவர்களின் பக்கம் திருப்பப்படும், அதாவது கொடுக்கப்படும், ஜக்காத்தை கொடுக்கப்படும். ஃபஹும், அவர்கள், அல் ஃபக்கீர், 1வது ஃபக்கீர், 2வது மிஸ்கின், 3வது ஆமில், 4வது ரகபத்து. அல் ஃபக்கீர்னா யார்? ஹுவ ஃபக்கீர், ஹுவ அவராயிருவர், மண் ஒருவராக இருக்கும், எம்லிக்கு, அவர் உரிமை பெற்றிருப்பார், அதாவது கை கொண்டிருப்பார், அவரிடம் இருக்கும்,
அக்கல்ல மின நிசாபி, நிசாபை விட குறைந்த அளவு பொருள் அவரிடம் இருக்கும். அப்போ எம்லிக்கு எப்படி அர்த்தம் வைக்கிறது? வசப்படுத்தி வைத்திருப்பார் அப்படின்னு அர்த்தம் வச்சுக்கலாம். அவரிடம் இருக்கும். நிசாபை விட கம்மியான அளவு அவர்கிட்ட பணம் இருக்கும். அவர் தான் வந்து ஃபக்கீர். ஃபக்கீர்னா 10 பவுன் நீ 10 லட்ச ரூபா. அப்போ 10 லட்சம் பணம் இல்லாத ஆள். வெள்ளியை கணக்கு பண்ணோம்னா ஒரு பவுன் ஒரு வெள்ளி 200, அப்போ 600 கிராம் மேலே வரும். ஒரு ஒரு 3 லட்சம் 2 லட்சம் வருதுன்னு வச்சுங்க. அப்போ 3 லட்சம் வெள்ளியின் படி பார்த்தா 3 லட்சம் அவரோட பொருளாதார வசதி இல்லை. 3 லட்சம் அவரோட பணம் இல்லாத, பணமோ பொருளாகவோ நகையாகவோ 3 லட்சம் இல்லாதவர். தங்கத்தின்படி பார்த்தோம்னா அவர் 10 லட்சம் இல்லாதவர். அப்போ இவர் தான் வந்து ஃபக்கீர். சரி, எதை முடிவு பண்ணுறது? வெள்ளியை முடிவு பண்ணுறதா, தங்கத்தை முடிவு பண்ணுறதா? அப்படின்னா தங்கத்தை வெள்ளியை நிசாபா எடுத்தோம்னா அதிகமானவர் பயன்பெறுவார்கள். அதனால் வெள்ளியை நிசாபா ஆக்கிக்கிறது நல்லது. இருந்தால் தங்கத்தை ஆக்கி கொண்டாலும் பிரச்சனை இல்லை. இன்கான சஹீகன் தா கசபின், அப்போ இந்த நிசாபுடைய அளவை எட்டாத அந்த ஏழை, நிசாபுடைய அளவுக்கு பொருள் இல்லாதவர் தான் ஃபக்கீர். அப்போ நிசாபுடைய அளவை எட்டாத அந்த ஏழை சஹி, உடல்நலம் முக்கியவராக இருந்தாலும் சரிதான், சம்பாத்தியம் உடையவராக இருந்தாலும் சரிதான். தாகசபினா சம்பாதிக்கிறவர், உடல் நலத்தோடு சம்பாதிக்கிறவராக இருந்தாலும் அவர் நிசாபுடைய அளவு, அதாவது ஜக்காத்து நிசாபுடைய அளவு அவர்கிட்ட பொருள் இல்லை அப்படின்னா அவர் வந்து ஃபக்கீர் தான், ஏழை தான். அவருக்கு ஜக்காத்து கொடுக்கலாம். 2வது மிஸ்கின். மிஸ்கின்னா யார்? அவராகிறவர் மண் ஒருவராக இருக்கும். லா எம்லிக்கு ஷைஅன் அசலன், லா எம்லிக்கு கை கொண்டிருக்க மாட்டார், இல்லாட்டி அவரிடம் இருக்காது. ஷைஅன் எதுவும் இருக்காது, அசலன் அறவே. அப்போ கொஞ்சம் கூட அவர்கிட்ட காசு பணம் இருக்காது. அப்போ அவர் தான் வந்து மிஸ்கின். 3வது ஆமில். அவர் யாருன்னா மண் ஒருவர். நசபஹு இமாம், இமாம் அவரை நியமித்திருப்பார். ஃபி அம்ரி ஜக்காத்தி, ஜக்காத்துடைய காரியத்திலே. அப்போ ஜக்காத்துக்கு எதை போல்? கல் ஜாமி லஹா, அந்த ஜக்காத்தை சேகரிப்பதை போல. வல் காசிமி, அந்த ஜக்காத்தை பங்கு வைப்பவரை போல. வல் காத்திபி, அதை எழுதுபவரை போல. அப்போ ஜக்காத்தை ஒன்று சேர்ப்பதற்கும், ஜக்காத்தை பங்கு வைப்பதற்கும், ஜக்காத்தை எழுதுவதற்கும், யார்கிட்டருந்து வாங்கணும், எவ்வளோ வாங்கணும், யாருக்கு கொடுக்க போகிறோம், எவ்வளோ கொடுக்க போகிறோம் அப்படின்னு எழுதுகிறவருங்க. இவங்க தான் வந்து யார்? ஆமில். இப்போ ஜக்காத்துக்காண்டி வேலை பார்த்தவர்கள். அப்போ ஜக்காத்துக்காண்டி வேலை பார்த்தவங்களுக்கு என்ன பண்ணலாம்? ஜக்காத்தை கொடுக்கலாம். ரகபத்து, அடிமை. அவராகிறவர். அந்த ரகபத்துங்கிறது யார் அப்படின்னா முகாத்தப், எழுதி கொடுக்கப்பட்டவர். கிதாபத்தன், ஒரு லெட்டரை. சஹீகத்தன், சஹியான ஒரு லெட்டர்னா அந்த ஒரு அடிமை கையில் ஒரு தகடு எழுதி கொடுத்துருவாங்க அந்த காலத்தில். இவர் இவ்வளோ பணம் கொடுத்தா இவர் உரிமை விடப்படுவார் அப்படின்ட்டு. அப்போ அந்த அடிமை அந்த பணத்தை சம்பாதிக்காதண்டி வேலை பார்ப்பான். அங்கங்கே போய் வேலை பார்த்து சம்பாரித்து முதலாளிகிட்ட போய் கொடுத்தான்னா அந்த முதலாளி எஜமானன்கிட்ட கொடுத்தா அந்த எஜமானன் இவரை உரிமை விட்டு அடிமை இல்லாத மனிதராக இவர் ஆக்கப்படுவார். அப்போ அதுக்கு பேர் தான் வந்து ரகபத்து, எழுதி கொடுக்கப்பட்ட அடிமை, உரிமை சீட்டு எழுதி கொடுக்கப்பட்ட அடிமை. சஹீகத்துன்னா நிபந்தனைகள், எவ்வளோ பணம், எவ்வளோ நாளில் தரணும், அந்த பணம் எந்த மாதிரி இருக்கணும், அந்த மாதிரி தான் சஹீகத்தன். அப்போ இந்த அடிமைக்கு என்ன பண்ண, உரிமை சீட்டு எழுதி கொடுக்கப்பட்ட அடிமைக்கு ஜக்காத்தை கொடுக்கலாம். அப்படி ஜக்காத்து கொடுத்தா கொஞ்சம் சீக்கிரமாக அவர் சம்பாதிக்கிற பணத்தோட இந்த ஜக்காத் பணமும் கிடச்சி அவர் சீக்கிரமாக உரிமை பெறுவார். அதனால் அவருக்கு ஜக்காத்தை கொடுக்கலாம். 5வது வந்து காரிம். காரிம்னா யார் அப்படின்னா அவராகிறவர். அந்த காரிம்னா மண் ஒருவராக இருக்கும். அலைஹி தைனுன், அவர் மீது கடன் இருக்குமே அந்த ஒருவராக இருக்கும். அப்போ யார்கிட்ட கடன் இருக்கிறது அது அவர் தான் கடன்காரன். எப்படிப்பட்ட கடன் அது? வலா எம்லிக்கு, அவர் கை கொண்டிருக்க மாட்டார். நிசாபன் காமிலன், முழுமையான நிசாபுடைய அளவை அவர் வைத்திருக்க மாட்டார். லவ் கலா தைனஹு, அவருடைய கடனை நிறைவேற்றினால்
அவர் நிசாபுடைய அளவை கை கொண்டிருக்க மாட்டார். அப்படின்னா நிசாபுடைய அளவு அவர்கிட்ட பொருள் இருக்காது. அப்போ என்ன, அவர்கிட்ட கொஞ்சம் காசும் இருக்கும். அவர் இருக்கிற காசுலாம் கடனாக கொடுத்துட்டாரு அப்படின்னா, கடனை கொடுத்து முடிச்சிட்டாருன்னா, நிசாபுடைய அளவு 10,00,000 தங்கத்துக்கு படி 10,00,000 அவர்கிட்ட பணம் இருக்காது. ஒரு 3,00,000 இருக்கலாம், அப்படி 2,00,000 இருக்கலாம். ஆக மொத்தம் நிசாபுடைய அளவை அவர் கடனை கொடுத்து விட்டால் நிசாபுடைய அளவுக்கு அவர்கிட்ட பணம் இருக்காதோ அவர் தான் கடன்காரன். சர்ஃபு ஜக்காத் இலைஹி, ஜக்காத்தை இந்த கடன்காரருக்கு கொடுப்பது. சர்ஃபு ஜக்காத் இலைஹி, இந்த காரிமுக்கு ஜக்காத்தை கொடுப்பது. அஃப்லலு சிறந்தது. மினுகு இரல் ஃபக்கீரி, ஃபக்கீரை கொடுப்பதை விட, இந்த ஏழைகளுக்கு கொடுப்பதை விட இந்த கடன்காரருக்கு ஜக்காத்தை கொடுப்பது சிறந்தது. ஃபீ சபீலில்லா, அல்லாவுடைய பாதையிலே அப்படின்னு குரானில் வார்த்தை இருந்துச்சுல்ல, அது யார்? அல்லாவுடைய பாதையிலே. ஹும் அவர்கள் ஃபுக்கராவு, ஃபுக்கராயில் காயிமூன பில் ஜிகாத், ஜிகாதிற்காக நிற்கக்கூடிய அந்த ஏழைகள். இப்போ அல்லாவுடைய பாதையில் போர் புரிவதற்காக போகக்கூடிய அந்த ஏழைகள், அவங்க தான் ஃபீ சபீலில்லா, அல்லாவுடைய பாதையில் இருக்கக்கூடியவர்கள். அல்லது ஹுஜ்ஜாஜு, ஹாஜிகள். அல்லது எந்த ஹாஜிகள் என்றால் ஹரஜு, புறப்பட்டார்கள். ஹஜ்ஜுக்காண்ட புறப்பட்ட ஹாஜிகள், அவங்களுக்கு என்ன பண்ணலாம்? ஜகாத்தை கொடுக்கலாம். நஃபிதத் நஃபகாத்துக்கும், அவருடைய பணங்கள், செலவினங்கள், செலவுக்குள்ள காசு தீர்ந்துவிட்டவர்கள், தீர்ந்துவிட்ட நிலையில். அப்போ ஃபீ சபீலில்லாஹ் அல்லாவுடைய பாதையில் போர் புரிய சென்றிருப்பவர்களும், ஹஜ்ஜு செய்ய போய் கையில் காசு தீர்ந்து போனவங்களும், இவங்களாம் ஃபீ சபீலில்லாஹ்ல கட்டுப்படுவாங்க. அப்போ இவங்களுக்கு என்ன பண்ணலாம்? ஜக்காத்தை கொடுக்கணும். இப்னு சபீல், வழிப்போக்கர்கள், அதாவது பிரயாணிகள், ட்ராவலர்ஸ். ஹுவ முசாஃபிருன், இவங்க இந்த இப்னு சபீலுங்கிறது யார் அப்படின்னா, ஹுவ முசாஃபிருன், அவன் ஒரு பிரயாணி, பயணி. நஃபித மாலுகு, அவனுடைய பொருள் தீர்ந்து விட்டது. ஃபி சஃபரி, பயணத்திலே அவனுடைய பொருள் தீர்ந்து விட்டது. இன்கான லஹு, அவனுக்கு ஆகியிருந்தாலும் சரியே, மாலுன் ஃபி பலதி, அவனுடைய ஊரில் பொருள் ஆகியிருந்தாலும் சரியே. இப்போ பிரயாணத்தில் அவன்கிட்ட பொருள் இல்லாதவனாக இருக்கின்றான், இவனுக்கு என்ன பண்ணலாம்? ஜக்காத்து கொடுக்கலாம். ஊரில் பெரிய லட்சாதிபதியாக இருக்கலாம், கோடீஸ்வரலாக இருக்கலாம். அப்போ அந்த காலத்திலலாம் என்ன, ட்ராவல் செய்கிற வசதி கம்மி தானே. இன்றைக்கி ஃப்ளைட் இருக்குது, ஜிபே இருக்குது, அதனால் அதை பற்றி கவலை இருக்காது. ஆனால் அந்த காலத்தில் ஊரை விட்டு புறப்பட்டாச்சுன்னா அந்த காசு எவ்வளோ நாளைக்கு இருக்கும், எப்போ தீரும்னு சொல்ல முடியாது. அப்போ இந்த மாதிரி ட்ராவலில் இருக்கவங்களுக்கு என்ன பண்ணலாம்? ஜக்காத்து கொடுக்கலாம். ஊரில் அவன் பெரிய பணக்காரனாக இருப்பான், ஆனால் ட்ராவலில் போயிட்டால் கையில் உள்ள காசுலாம் தீர்ந்து போச்சுன்னா அது ஏழை தான். யஜூஜு சர்ஃபு ஜக்காத்தி, யஜூஜு கூடும். சர்ஃபு ஜக்காத்தி, ஜக்காத்தை கொடுப்பது கூடும். இலா ஜமீல் அஸ்னாஃபி, எல்லா வகையினருக்கு. இலா ஜமீல் அஸ்னாஃபி, எல்லா வகையினர்களுக்கும் ஜக்காத்து கொடுப்பது கூடும். அவ்வளது இலா சின்ஃபின் வாஹிதன், ஒரு பிரிவினர்களுக்கு மட்டும் ஜக்காத்து கொடுப்பதும் கூடும். இந்த 7 பிரிவினருக்குமே என்ன பண்ணலாம்? ஜக்காத்தை கொடுக்கலாம். இல்லாட்டி 7 பிரிவில் ஒரு ஆளுக்கு, சின்ஃபின் வாஹிதன், ஒரே ஒரு ஆளுக்கு மட்டும் என்ன பண்ணலாம்? ஜக்காத்தை கொடுக்கலாம். மா உஜூதி பாக்கில் அஸ்னாஃபி, மற்ற பிரிவினர்கள் இருப்பதுடன், மற்ற பிரிவினர்கள், அஸ்னாஃப்னா பிரிவினர்கள், மற்ற பிரிவினர்கள் இருப்பதுடன் இந்த ஒரு பிரிவினர்களுக்கு மட்டும் என்ன பண்ணலாம்? ஜக்காத்தை கொடுக்கலாம். அது என்ன சொல்ல வராங்கன்னா, ஜக்காத்தை இந்த 7 விதமான ஆளையும் தேடி இல்லை, இவங்களுக்கு கொஞ்சம், அவங்களுக்கு கொஞ்சம் அப்படின்னு ஜக்காத்து கொடுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா யாராச்சும் ஒரு ஆளை மட்டும், கடன்காரனை மட்டும் தேர்ந்தெடுத்து கொடுக்கறது. இல்லாட்டி அல்லாவுடைய பாதையில் பிரயாணம் போர் செய்கிறவங்க, அவங்கள மட்டும் தேர்ந்தெடுத்து கொடுக்கறது. இல்லாட்டி அடிமையை தேர்ந்தெடுத்து அவனுக்கு மட்டும் கொடுக்கறது. இப்படி ஒரு ஆளுக்கு மட்டும் என்ன பண்ணுறது? ஜக்காத்தை, ஒரு பிரிவினருக்கு மட்டும் ஜக்காத்தை கொடுக்கறது கூடும். அடிமைகள்லேயே 10 அடிமை இருக்கிறாங்கன்னா 10 அடிமைக்கு என்ன பண்ணலாம்? பிரித்து கொடுக்கலாம். அந்த மாதிரி. அதுதான் அஸ்னாஃப்னா ஒரு தனித்த அடிமைன்னு முடிவெடுக்க தேவையில்ல. அடிமைகள், எழுதி கொடுக்க அடிமைகள் 10 பேர் இருந்தாங்கன்னா 10 பேருக்கு நான் ஜக்காத்தை கொடுக்கறது. கடன்காரர்கள் 10 பேர் இருந்தாங்கன்னா அந்த ஒரு பிரிவினர் கடன்காரர்களே தேடி மட்டும் என்ன பண்ணுறது? ஜக்காத்து கொடுக்கறது. மீதி யாருங்களாம் இருப்பாங்க, அவங்களெல்லாம் புறக்கணிச்சிட்டு இந்த கடன்காரர்கள் யாரோ தேடி ஒரு 10 கடன்காரர்களுக்கு ஜக்காத்தை என்ன பண்ணலாம்? கொடுக்கலாம். அது அஸ்னாஃப்னு சொல்ல வர்றது இதுதான். யோசிக்கணும், திரும்ப கேளுங்க. அஃப்லலு, சிறப்பாகிறது. சிர்ஃபுகா,
ஜக்காத்தை கொடுப்பதில் சிறப்பாகிறது. இல்லல் அக்காரிபி உறவினர்களுக்காக இருக்கும். சும்மாரல் ஜீரானி அண்டை வீட்டுக்காரர்களுக்காக இருக்கும். அப்போ ஜக்காத்தை கொடுக்கறதுல சிறப்பு என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு உறவினர்கள், அடுத்து வந்து அண்டை வீட்டுக்காரர்கள். இதான் வந்து சிறப்பு. சரி, ஓகே. மீதி அடுத்த வீடியோல பார்ப்போம். ஆஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.